जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय, जगत मादे राधे कृष्ण माई की जय। இப்போ நம்ம காசியில் மணிகர்ணிகா காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. மணிகர்ணிகா காட்டுனாலே ஞாபகம் இருக்கும். ஸோ காசி சுடுகாடு தான். சுடுகாட்டுக்கு பக்கத்தில் கங்கைக்கரை ஓரமாக சாய்ந்தாப்பில் ஒரு கோவில் இருக்குங்க. அது சாய்ந்த திருக்கோவில்னு பேர். அதுக்கு உண்மையான பேர் என்னென்னா ஸ்ரீ ரத்னேஸ்வர் மகாதேவ் மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயம். ஏன் அந்த கோவில் வந்து இப்படி சாஞ்சாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அதுக்கு சில மகாத்மாக்கள் வந்து சில கதைகளை சொல்லப்பட்டிருக்கு. பல பாகவதர்கள் சொல்லியும் அப்படின்னு அந்த கோவிலுடைய ஒரு கதை அப்படின்னு கேட்டிருக்கேன். அதாவது புராணத்தின்படி வந்து 2 விதமான கதை சொல்லப்படுது. ராஜா மான்சிங்கோடைய ஒரு வேலைக்காரர் பணியாள், அல்லது அகல்யாபாய் அப்படிங்கிற ஒரு ராணியினுடைய ஒரு பணியாள். இந்த 2 பேரில் யாருடைய பணியாள் அப்படின்னு நமக்கு சரியாக தெரியல, புரியலை. ஆனாலும் யாரோ ஒருத்தர் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலை கட்டியிருக்கார். ஏன் அவர் இந்த கோயிலை கட்டியிருக்காரு, யாருக்காக கட்டியிருக்காருன்னா பெற்றெடுத்த தாய்க்காக அவர் இந்த கோயிலை கட்டியிருக்காராம். பெற்றெடுத்த தாய்க்காக இந்த ஒரு அற்புதமான கோவிலை கட்டியிருக்காராம். எப்படி நம்ம தாஜ்மஹாலை வந்து தன்னுடைய காதலிக்காக அவர் கட்டினாரோ, அதை போல் இவர் வந்து தன்னை பெற்றெடுத்த தாய்க்காக ஒரு கோயிலை கட்டுறேன் அப்படின்னு ஒரு ஆசாபாசத்தோடு கட்டியிருக்கார். ஆனால் அந்த கோவிலானது அர்ப்பணிக்கப்பட்டதானால் அர்ப்பணிக்கப்படலை, சாபமிடப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த கோவிலை கட்டினார் இல்லையா ஒரு பணியாள், அவருடைய திருநாமம் தெரியல நமக்கு. ஆனால் அந்த பணியாளுடைய அம்மா பேர் ரத்னா பாய் அப்படின்றது மட்டும் கிடச்சிருக்கு. அவர் என்ன நினச்சிட்டாரு, கோவிலெல்லாம் கட்டி முடிச்சுட்டு உறக்கமாக என்ன தெரியுமா சொல்லிட்டார் எல்லார்ட்டையும், என்னுடைய தாயினுடைய கடனை நான் அடைச்சிட்டேன். யாராவது பெற்றெடுத்த தாய்க்கு நன்றி செலுத்தி கடனை அடைக்க முடியுமா? பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்தி இந்த ஜென்மாவில் அந்த தாயினுடைய அந்த நன்றியை என்ன பண்ணாலும் நன்றி கடன் செலுத்திட முடியாது தானே. ஆனால் இந்த ஒரு பணியால் இந்த ஒரு நபர் என்னுடைய அம்மாவுடைய நன்றியை நான் பூர்ணமாக செலுத்திட்டேன் அப்படின்னு ஒரு ஆணவம் கொண்டு இருந்ததுனால இந்த கோவிலானது அப்படியே சாய்ந்து போனதாக ஒரு அந்த தாயே வந்து சாபமிட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 9 டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வளைவால் ஒரு சாஞ்சாப்பில் இருக்கும். ஸோ இப்போ அந்த கோவிலை நோக்கி தான் வந்து அப்படின்னு போயிட்டுருக்கேன். இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்னன்னு கேட்டிங்கன்னா, பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நம்ம எத்தனை ஜென்மா எடுத்தாலும் நன்றி கடனை செலுத்தவே முடியாது. அதை நம்ம கண்டிப்பாக உணரணுங்கிறத வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மனுஷ ஜென்மாவை பகவான் மூலமாக அந்த தாய் மூலமாகத்தான் நமக்கு கொடுத்துருக்கார். அதனால தான் நம்ம இன்றைக்கி எல்லாரும் உயிரோடு இருக்கோங்கிறத நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. நான் அதுக்கு நன்றி செலுத்திட்டேன் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடவும் முடியாது. இதோ பார்க்குறீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி மணிகர்ணிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான குளம் இருக்குது. அந்த குளக்கரையில் தான் அதாவது தாயார், நம்மளுடைய காசி விசாலாட்சி தாயார், பார்வதி தாயார் இல்லையா, அந்த தாயினுடைய ஒரு மகர குண்டலமாகிய அந்த தோடு விழுந்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்தையும் வந்து உங்களுக்கு இப்போ அடியன் காட்ட போகிறேன். ஸோ மணிகர்ணிகா காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குளக்கரை, ரொம்ப புராதனமானது. இந்த இடத்துல இருந்து கொண்டு சில பிராமணர்கள் வந்து ஜபம் பண்ணக்கூடிய ஒரு காட்சியையும் வந்து நம்ம இதில் தெளிவாக பார்க்கலான்றதையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மணிகர்ணிகா காட்டில் அந்த தாயினுடைய ஒரு அழகான காது மடல், அதாவது இந்த தோடு விழுந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் சில பல வரலாறுகளும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த குளத்திற்கு ஆப்போசிட்டில் தான் இந்த சாய்ந்த திருக்கோவில் இருக்குது. ரத்னேஸ்வர் மகாதேவ், ஸ்ரீ ரத்னேஸ்வர் மகாதேவ் மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம். பெற்றெடுத்த தாய்க்காக நன்றி செலுத்திட்டேன்னார், சாபமிடப்பட்டது. கோவிலானது சாய்ந்த நிலையில் இருக்குது. ரொம்ப புராதனமான கோவில். ஏப்பா இது எத்தனாவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா 19வது நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்கிறது பல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு கோவிலை தான் இப்போ நம்ம வந்து சேவிக்க இருக்கோம்.
ரொம்ப நிறையா பக்தர்கள் வந்து இந்த கோவிலை வந்து ஒரு விரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா எல்லா கோவில்களும் நடுநிலையாக இருக்கிற மத்தியில் இந்த ஒரு கோவில் மட்டும் ஏன் இப்படி சாஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு நிறைய பக்தர்கள், ஏன்பா நீ நிறையா இடத்த தான் காட்டிகிட்டு இருக்க, கோயிலையே காட்ட மாட்டேங்கிறியேப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. இப்போ அடியன் காட்டுறேன், எல்லாரும் பாருங்கள். இதோ சாஞ்சிருக்கு பார்த்தீங்களா, ஒரு கங்கைக்கரையில், அதுவும் புதையுண்டு ஒரு சாய்ந்தார் போல் இருக்குது பார்த்தீங்களா. அது ஒரு முழுமை பெறாத ஒரு கோவிலாகவும் இந்த கோவில் இருக்குது அப்படின்றத வந்து அடியன் சொல்லிக்கிறேன். ஆப்போசிட்டில் ரெட் கலரில் ஒரு கோவில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ரீ தத்தாத்திரேயருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில். அது சம்மந்தமாக நம்ம அடுத்த வீடியோவில் அந்த கோவிலை நம்ம தரிசிப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் இது. ஸ்ரீ ரத்னேஸ்வர் மகாதேவ் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடியனுக்கு தெரிந்த பாகவதர்களுடைய நிறைய கதைகள் சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு வந்து நிற்கும் பொழுது, இந்த கோவிலை பார்க்கும் பொழுது தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அவர்கள் சொன்ன கதையினுடைய உண்மையான கோவில் இதுதான் அப்படின்றத வந்து அடியை நல்லா உணர்ந்து கொண்டேன். பல முறை அந்த கதைகளை பல மகாத்மாக்கள் சொல்ல கேட்டிருக்கேன். இந்த மாதிரி கங்கைக்கரையில் ஒருத்தன் அம்மா அப்பாவுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்துறேன்னு சொல்லி கோவிலை கட்டினான். ஆனால் கடைசியில் டாம்பீகமாக அகங்காரம் கொண்டு நான் என்னுடைய அம்மாவோட கடனை இந்த ஜென்மாவில் அடைச்சிட்டேன், இனிமேல் எனக்கு நன்றியை செலுத்துறதுக்கான இடம் இல்லைன்னு சொல்லி ஒரு கோரமாக ஒரு அகங்காரமாக இருந்தான். கடைசியில் பகவான் பார்த்தான், இவனுடைய அகங்காரத்தை ஒழிக்கணுன்றதுக்காக கோவிலையே புதையுண்ட செய்தான் அப்படின்னு கதைகள் நிறைய பாகவதர்கள் சொல்லி கேட்டிருக்கேன். அந்த கோவிலைத்தான் இப்போ அடியன் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வடிவமைப்புகளையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கோவிலை மணிகர்ணிகா காட், அதாவது காசியினுடைய மணிகர்ணிகா காட்னு சொல்லக்கூடிய இந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த சாய்ந்த திருக்கோவில் இருக்குது. ஸோ நீங்கள் காசி யாத்திரை யார் கூட வேணாலும் போகிறீங்களோ கண்டிப்பாக இந்த ஒரு கோவிலை நீங்கள் நினைவு கொள்ளணும். இதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோவிலினுடைய ஒரு தத்துவமாகி, அதாவது பெற்றெடுத்த தாய்க்கு எத்தனை ஜென்மா எடுத்தாலும் நன்றி கடனை திருப்பி தர நம்மளால் முடியாதுங்கிற ஒரு தத்துவ ரீதியான ஒரு விசேஷத்தையும் நம்ம இந்த ஒரு கோவிலை பார்க்கறது மூலமாக நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளணுங்கிறத அடியன் தெள்ள தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கோவிலினுடைய விசேஷம் வந்து இதுதான். இதுக்கப்புறம் வந்து அடியன் தூரத்தில் ஒரு கோவிலை வந்து காட்டுறோம் பாருங்கள். அதுதான் தத்தாத்திரேயருக்கு உடைய திருவடி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில். ஸோ அந்த கோவிலை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக அப்படின்னு சொல்ல போகிறேன். நம்ம தத்தாத்திரேயர் சம்மந்தப்பட்ட ஒரு திருக்கோவில், ரொம்ப அற்புதமான திருக்கோவில். அந்த கோவிலை பற்றிய பல விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ எம்பெருமானுடைய பரம அனுகிரகத்தினால இப்போ ஏற்பட்ட விஷயங்களை அடியன் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்கல, அடியனுடைய பிரசாதமாக உங்கள் எல்லாருக்கும் அதை சமர்ப்பிக்கிறேன். இந்த பிரசாதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளணுன்றதையும் கேட்டுக்கிறேன். ஓம் சாய்ராம். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய்.